அடுத்தபடியாக நமது உமாகாந்த சிவாச்சாரியர் தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் நம்மோடு கூறுவது உரையாடுவார். அனைத்து ஆதிசைவ சிவாச்சாரிய சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நமஸ்காரங்கள். நம்முடைய சங்கத்தினுடைய வழக்கறிஞர் திரு வள்ளியப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள், நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இந்த ஒரு கூட்டமைப்பு சங்கத்தோட ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய கலந்துரையாடல் கூட்டம் ஒரு குறுகிய அவகாசத்துல இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்து அரங்கம் நிறைந்து இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிவாச்சாரிய சொந்தங்களை எல்லாம் ஒருங்கே கூட்டிய சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கு நெஞ்சார்ந்த நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அவர்களுக்கெல்லாம் அகில இந்திய அகில உலக மாநில நிர்வாகிகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கண் துஞ்சால் கர்மமே கட்டாயமான வேறுபாடு. அந்த மாதிரி சாப்பிடாம தூங்காம கூட ஒருத்தரையும் நேர்ல போய் பார்த்து இன்விடேஷன் கொடுத்து அவங்களெல்லாம் இந்த குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல இங்க வந்து குடும்பத்துக்கு ஒரு ஏற்பாடுகளை செய்து தியாகராய நகர் மாதிரி ஒரு சென்னையின் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஒரு கல்லூரி வளாகத்தில் இது நமக்கு சூட்டபிளா கிடைக்கும்ங்கிறது தெரிஞ்சு இதை ஏற்பாடு செய்து இதெல்லாம் கோஆர்டினேட் பண்றது ஒரு பெரிய வேலை. அதை ரொம்ப சிறப்பா செய்து முடித்திருக்கின்றார்கள். அதே மாதிரி நம்ம சங்கத்தினுடைய ஒரு முன்முயற்சி இந்த 80 வயதிற்கு மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் அவர்களை எல்லாம் தம்பதிகளாக கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைச்சது. அதே மாதிரி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆலயங்களில் பணிபுரிந்து இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு ஒரு மரியாதை செய்வதற்காக சென்னை மற்றும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிராச்சீனமான ஆலயங்களுடைய சிவாச்சாரியார்களை கூப்பிட்டு அவர்களுக்கெல்லாம் அந்த மரியாதையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு முயற்சி. இது தமிழகம் முழுவதும் விரைவில் விரிவு செய்யப்படும் என்பதை நிர்வாகிகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நாங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கக்கூடியவர்கள் நம்ம சங்கத்தின் சார்பாக டிபேட்ஸ்ல தான் வாய்ப்பு கிடைக்கும் போது நம்முடைய சங்கத்தின் நிலைப்பாடுகளை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த விதத்துல நமக்கு எதிரணியில உட்கார்ந்து இருக்கிறவா என்ன சொல்றா அப்படிங்கறத நேரடியா கேட்டு அவளுக்கு பதில் சொல்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த விதத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு முருகனார் அப்படின்ட்டு இண்டிவிஜுவலா அந்த மாதிரி பேர் சொல்றது அவ்வளவு சரியா இருக்காது. அவர் சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் பேசும்போது சிவாச்சாரியார்ல வரக்கூடியவா இன்னைக்கு எந்த சம்ஸ்கிருத ஆகமங்கள்ல தூக்கி பிடிக்கிறாளோ அவளுக்கே அவ சொல்லக்கூடிய மந்திரங்களோட அர்த்தங்கள் தெரியறதில்லை. 95% சிவாச்சாரியார்கள் நாம் என்ன சொல்லி பூஜை பண்றோன்றதே தெரியாம பண்றாங்க. அதுக்காகவே வந்து அதை மாத்தணும், அவளுக்கெல்லாம் புரியறதாகவும் இருக்கணும், மக்களுக்கு புரிகிற மொழியா இருக்கணும்ன்றது மட்டும் இல்ல, பூஜை பண்ற சிவாச்சாரியார்களுக்கு புரிய மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிபேட்ல ரொம்ப ஒரு அசிங்கப்படுத்துற விதமா பேசுறார். அத பேசும்பொழுது இதற்கு எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது அப்படின்னு நம்ம அந்த இடத்துல வாதிட்டு அவரை அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு வாயை அடைச்சிட்டோம்னாலும் இது முற்றிலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். ஆகையினால நம்ம பாடசாலையில் இருக்கக்கூடிய வாத்தியார்கள் எல்லாருக்குமே நம்ம அவகிட்ட எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவளுக்கு நம்ம சொல்லி தெரியக்கூடிய சூழ்நிலையில அவெல்லாம் நல்லா படிச்சுக்க முடியுமா, இந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான படிப்புன்றத மாத்திரம் இல்லாத அடிப்படையான சம்ஸ்கிருத ஞானம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய இளம் தலைமுறையினருக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வலியுறுத்திட்டு இருக்கோம். இன்னுமே நம்ம அதை தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதே மாதிரி நம்ம திருமதி தீபா துரைசுவாமி ரொம்ப ஒரு அருமையான கண்டென்ட் இன்னைக்கு பேசினாங்க. சைவ சித்தாந்தத்துல இருந்து நிறைய விஷயங்களை எடுத்து சொன்னாங்க.
வழக்கமாக நம்ம சிவாச்சாரிய சொந்தங்கள் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கும்போது நாம உபய குச்சலங்கள் எல்லாம் விசாரிச்சுக்கோமே தவிர நிறைய பேருக்கு அந்த விஷயங்களை கேட்டுக்கிற ஒரு வாய்ப்பு இல்லை. எப்பயுமே தாய்மார்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை அவகிட்ட விட்டாக்கா அத மற்ற சிவாச்சாரியார்களை விட அவ ஆத்து மாமிகள்லாம் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஏன்னாக்கா சிவாச்சாரியார்களா இருக்கவா திறந்து வச்சு சமைக்கிற பாத்திரம் அது கொதிக்க கொதிக்க ஆவி மேல போயிட்டே இருக்கும். டெய்லி கோவிலுக்கு வரலாம், யாராவது 10 பேரை பார்த்துட்டே இருப்பா, ஏதாவது 10 விஷயத்தை அவகிட்ட சொல்லிட்டே இருப்பா, ஷேர் பண்ணிட்டே இருப்பா, வாட் எவர் இட் மே பி. ஆனா ஆத்துல இருக்கிற மாமிகளுக்கு வெளியில வர்றதுக்கோ அந்த மாதிரி சத்து விஷயங்களை அவ தெரிஞ்சுட்டதை மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. அது மாதிரி இருக்கிறதா ப்ரெஷர் குக்கர் மாதிரி அது உள்ளுக்குள்ள கண்டென்ட் ஸ்ட்ரீம் சேர்ந்துட்டே இருக்கும். எப்பயாவது இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது குக்கர்ல சவுண்ட் எப்படி புஷ்ஷு வருதோ அது மாதிரி அந்த வாய்ப்பை அவ சரியா பயன்படுத்திப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சிவஸ்திரீகளுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அவளை இந்த மாதிரி சத்காரியங்கள் சத்து விஷயங்கள் நடக்கிற இடத்துல நாம அவளை பேச விட்டுட்டு நம்ம பின்னாடி நடந்துக்கிறது இன்னும் பல விஷயங்கள் அவகிட்ட இருந்தே நம்ம கத்துக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பா இருக்கும். திருப்பதி தீபாவளி சுவாமி அவ மாதிரி இன்னும் நிறைய லேடிஸ் நம்ம சமூகத்துல இருந்தே டிபேட்ஸ்ல எல்லாம் பேசுறதுக்கு வரணும். ஏன்னாக்கா இந்த தீகா குரூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த அருள்மொழி அவ மாதிரி நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் கிட்ட பேசுவோம், பதில் சொல்லுவோம். ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்க்கு அப்புறம் எங்களால பேச முடியாது. ஏன்னா அவ பொம்மநாட்டி அப்படிங்கிற அந்த ஒரு பேட் அவட்டி நம்ம போற எல்லாம் அப்படியே எடுத்துருக்கோம். அப்போ அவளுக்கு சமமா அதை பேசக்கூடிய நம்முடைய சிவஸ்திரீகள் அவளுடைய ரெப்ரசன்டேஷன் பங்களிப்பு நம்ம சமூகத்துல இன்னும் நிறைய இருக்கும் அப்படின்னு கருதுறோம். அதுக்கு நம்ம குழந்தைகளே நிறைய பேர் நிறைய டிகிரி படிச்சிருக்க முடியுமா, இந்த சைவ சித்தாந்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அளவுல படிச்சுக்கணும். நான் ஃபார் சர்வைவல் சேக் இது தெரிஞ்சுட்டு வேலைக்கு போகணுங்கிறது இல்லாத இப்போ நம்ம ஐயப்பனா ஒரு அட்வொகேட் அப்படிங்கிறதை தாண்டி ஜோதிஷத்துல எப்படி ஒரு பிஹெச்டி டாக்டரேட் ஆகிறோம் ஃபார் சர்வைவல் சேக்கா அதை பண்ணாத பை ப்ரொஃபஷன் இஸ் an advocate அப்படின்ற மாதிரியா பை ப்ரொஃபஷன் நம்ம என்னவா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் அட்வொகேட்டா இருந்தாலும் ப்ரீஸா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சைவ சித்தாந்தத்தை நம்ம ஆத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தணும். இது ஒண்ணு. இன்னொன்னு, எப்பயுமே முதல்ல ஸ்வீட்டை கொடுத்துட்டு அப்புறம் தான் கொஞ்சம் காரம் கொடுக்கணும். இங்க இருந்த மண்ணி மாமிலாம் நான் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். முதல்ல நல்ல விஷயத்த சொல்லிட்டு கொடுத்துட்டேன், இப்ப கொஞ்சம் கார்த்திக் கொடுக்குறேன். நம்ம ஆத்துல மாமிகளுக்கு எல்லாம் டபுள் ஸ்டாண்ட் இருக்கும். ஆத்துல பையனும் பெற்றுப்பா, பிள்ளையும் பெற்றுப்பா, பொண்ணும் பெற்றுப்பா. பையனை பாடசாலைக்கு அனுப்பிச்சு விடலாம், பொண்ணை பிடெக் படிக்க வைக்கலாம். பையனுக்கு மாட்டு பொண்ணு தேடுறா ஆத்துல டிகிரி இல்லாத பொண்ணா இருந்தா கூட என் பிள்ளைக்கு பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப கிராட்மெண்டா சொல்லுவான். நான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது பையன் வேலை பார்க்கிறவனா இருக்கணும்னு என் பொண்ணு அபிப்பிராயப்படுறான். அந்த டபுள் ஸ்டாண்ட் பொண்ணு அபிப்பிராயப்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு உங்க மாப்பிள்ளை ஒரு நியூயார்க்லயோ இல்ல ஒரு சிட்னிலயோ கோயில் பூஜை பண்ணிட்டு உங்க பொண்ணு டெலிவரிக்கு உங்களை கூப்பிட்டா நீங்க எப்படி ஒரு ஐடி ப்ரொஃபஷன் ஆன்சைட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி போறாரோ அப்ராடுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு அதே மாதிரி அந்த பொருளுக்கும் போகுது. அதனால இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் அவாய்ட் பண்ணிருக்கோம். சில நாட்களுக்கு முன்னாடி ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு எக்ஸாக்டா சொல்றோம்னாக்க நம்ம மாநில தலைவர் எஸ்ஆர்பி அவர்கள் நம்ம சட்டத்தின் சார்பா அவர்கள் அறிவிப்பை சொன்னாங்க. கோவில் பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சக வரன்களை கல்யாணம் பண்ணிக்கிற பெண்களுக்கு நம்ம சமூகத்தின் சார்பாக ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கிற விதமா அவளுக்கு ஒரு டைட்டில் அவார்டு கொடுத்து அவளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்யாணத்துல நம்ம சங்கத்தின் சார்பா ரெப்ரசன்டேஷன்ஸ் அவெல்லாம் போய் கலந்துட்டு அவளுக்கு ஒரு மரியாதை பண்ணணும். அதே மாதிரி நம்ம சங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய சுமங்கலி பூஜை, தம்பதி பூஜை இந்த மாதிரி இதுல அவளை கூப்பிட்டு அவளுக்கு ஒரு ஹானர் பண்ணணும். எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தேவையா இருக்கு. என்ன படிச்சிருக்கிற பொண்ணா இருக்கட்டும், இவன் 10 பேர் அவன் புருஷன் வேலை பார்க்குற இடத்துல போனான்னா 10ஓட 11ஆ தான் இருப்பான். வேற நம்ம சமூகத்துல இருக்கிற ஒரு குருக்கள் பையனை கல்யாணம் பண்ணிட்டா அந்த இடத்துல ஒரு 10 பெரிய கோயில் குருக்கள் எல்லாம் அவளுக்கு ஒரு மாத மரியாதை பண்ணி அம்மா சொக்கியமா கண்ணு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி எந்த கோயிலுக்கு போனா 100 பேர் நிக்கிற கரோட்ல வாடா கண்ணு அப்படின்னு கூப்பிட்டு லைன்ல நிக்காத தரிசனத்தை கூப்பிட்டா அதெல்லாம் ஒரு ரெகக்னைசேஷன்.
நம்ம சமூகத்துல நான் விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் ரிட்டையர்டு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் நான். ஃபேஸ்புக்ல அடிக்கடி he used to come across. அப்போல்லாம் அவர் இந்த அறிவிப்பு அன்னைக்கு பாலசுப்ரமணியன் அறிவிச்ச சேம் டே within a hour he came back. வந்துட்டு உடனே சொல்றார், இதெல்லாம் வந்து ஆகிற கதையா, அந்த பொருளை வளர்க்கும் போதே வந்து அவளை பேரு பூஜை பட்ட பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி வளர்க்காம இந்த மாதிரி ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு கிஃப்டும் ஒரு அங்கீகாரம் பேர்ல ஒரு இதெல்லாம் ஒரு கேள்வி கொடுத்தா இருக்கும்னு சொன்னார். அதுக்கு நானும் நம்ம அகில இந்து செயலாளர் அவர் டெல்லி ராஜா நாகப்பட்டா ராஜா நாங்க 2 பேரும் சரியா பதில் கொடுத்தோம். இதே வேலையாவே நாங்க அறிஞ்சுட்டு இருக்கோம். என்ன எதுக்கு சொல்ல, ஏதாவது ஒரு முன்னெடுப்பு நம்ம சமூகத்தின் சார்பா செஞ்சாலே அது வெளியில இருந்து வந்து எதிர்க்கிறவங்க முதல்ல நம்மளாலே நிக்கலாம். இன்னைக்கு ஒரு பேர் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல விஷயத்தை பேசும்போது கேட்கும்போது நம்மளால கேட்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லாருமே குருக்கள், நம்ம யாருக்கும் குருவா தான் இருப்போமே தவிர நம்ம யார்கிட்டயும் சிஷ்யா தான் இருக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே தயாரா இருக்கிறது இல்லை. அதுதான் பிரச்சனை. அதனால நீங்கெல்லாம் இந்த டபுள் ஸ்டாண்ட்ல இருக்கிறவா, யோ உனக்கு எத்தனையா பசங்க, நீ என்னையா பண்ணன்னு என்ன தயவு பண்ணி கேட்க வேண்டாம். எனக்கு 2 பொண்கள், பெரிய பொண்ணு பிகாம் MBA, 2வது பொண்ணு பிகாம் இதே காலேஜில் படிச்சா. 2 பொண்களையும் நல்லா பிரமாதமா சாதனை பண்ணி வைக்கக்கூடிய பசங்களுக்கு கொடுத்துருக்கேன். 2 பேரும் இன்னைக்கு நல்லா சாதனை பண்ணி வைக்கிறேன். எதையாவது ஒன்று நான் இன்சிஸ்ட் பண்றேன் இந்த சமூகத்தில்னா அதுக்கு முதல் ரோல் மாடலா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்க ஒருத்தருக்கும் கிடைக்கணும். நீங்க எல்லாம் உங்க ஆட்ல இந்த மாதிரி கோவில் பூஜை பண்றவாளுக்கு உங்க பொருட்களை கொடுக்கணும். அதுக்கு சங்கத்துக்கு எங்களுக்கு தகவல் சொல்லணும். நாங்க வந்து சங்கத்தை சார்பா மரியாதை பண்ணி இதை வந்து இன்னும் நாளுக்கு நாள் இது வந்து ஒரு இயக்கமாவே தமிழ்நாடு கூட கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். மற்றபடிக்கு வந்திருந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அனைத்து விருந்தினர்களுக்கும், இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை செய்த சென்னை மாவட்ட நிர்வாகிகளுக்கும், அகில இந்திய அகில உலக நிர்வாகிகளுக்கும் இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நெஞ்சார்ந்த நன்றி அதில் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.